ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பாலக் பன்னீர். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சலி ஆயில். என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீனட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு பே லீஃப் பிரியாணி எல்லாம் போட்டுக்கிறோம். ஒரு துண்டு பட்டை, சின்னமன், 2 கிராம்பு, க்ளோவ்ஸ். இதாகட்டும். அதில் 1 கப் ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் போட்டால் போதும். இப்போது இந்த ஹோல் ஸ்பைசஸோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்துடணும். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு ஸ்மால் சைஸ், இவ்வளோ சைஸில் இஞ்சி, ஜிஞ்சர், ஒரு 2 கார்லிக் பாட், 2 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஜிஞ்சர், கார்லிக், டொமேட்டோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்ற போகிறோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து அரைச்சிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன், இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வேகணும். ஆனியனோட மிக்ஸ் ஆகி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பாலக்கும் க்ரீன் சில்லியும் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம பாலக் இந்த மாதிரி ஹெட் இருக்கிற பாலக்காக இருக்கும். இந்த மாதிரி ஹெட் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி சைஸில் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எட்ஜிலேருந்து யூஸ் பண்ணணும். அந்த ஹெட்டை கட் பண்ணிடணும். அடுத்து ஒரு க்ரீன் சில்லி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2 க்ரீன் சில்லி இல்லை 1 க்ரீன் சில்லி எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இப்போது நம்ம போட்ட தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதில் பச்சை மிளகா, க்ரீன் சில்லி ப்ளஸ் பாலக் 2 சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா அதுவே அரைச்சிடும். நல்லா பேஸ்ட்டாக மாறிடும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி, பாலக் லீஃப் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ஜாரில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதானதுக்கப்புறம், குக் ஆனதுக்கப்புறம், அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, பாலக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ரெட் சில்லி, ஒரு ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லெவலு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட். ஃபஸ்ட்டு கம்மியாகவே போட்டுக்கலாம் சால்ட். இவ்வளோ சால்ட்டு வேணும்னா நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம்.
இப்போது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுருவோம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு ஒரு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது ஒரு பவுல் ஆஃப் பன்னீர் வச்சுருக்கோம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். ஒரு பவுல் ஆஃப் பன்னீர் வச்சுருக்கோம். 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சம் இன்னொரு 3 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும். பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது, பன்னீர் ரப்பரி மாதிரி ஆயிரும். ஸோ சாஃப்டாக இருக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். பன்னீரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போது நம்ம பன்னீர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லை ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. சுவையான பாலக் பன்னீர் ரெடி. இதை வந்து சப்பாத்தி, பரோட்டா இல்லைன்னா ரைஸ் கூட அந்த மாதிரி எதில் வேணாலும் மேட்ச் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.